நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். லட்சுமி ஆண்டி வெளில போயிருக்காங்களோ? கதவு திறந்துதாம்மா இருக்கே. கிருஷ்ணாவை தனியா விட்டுட்டு லட்சுமி எங்கேயும் போக மாட்டா. இந்த பாட்டி பாட்டி கிருஷ்ணா என்ன பார்க்க வந்துட்டாளே. எங்க உன்னோட அம்மா? அடட அம்மா, அம்மா உள்ள வாங்கம்மா. வா சௌமியா, பாட்டிய கூட்டிட்டு வர உனக்காச்சும் தோணுச்சுல? அட நான் ஒன்னும் கூட்டிட்டு வரல, பாட்டி தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நீ புத்திசாலி பொண்ணுதான். வா வாங்கம்மா. இங்க உட்காருங்கம்மா. இந்த வீட்டை நீ இவ்வளவு அழகா வச்சிருக்கியம்மா. அதான் சொல்லுவாங்க, கிடைக்கிறவங்க கையில கிடைச்சா வறண்ட பூமி கூட பூந்தோட்டமா ஆயிடும்னு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு இன்னும் டென்ஷன் போகவே இல்ல. அண்ணனுங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பாட்டிய மேலங்குளத்துல போய் சேர்த்ததான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். நீங்க நடந்த விஷயத்த பத்தி பாட்டி கிட்ட சொன்னியா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டி இங்க வரணும்னு சொன்னாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் நடந்ததை லட்சுமி ஆண்டி சொன்னா பாட்டி கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டாங்க. போக வேண்டாம், பாட்டி இங்கே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அப்படி நடந்தா கண்டிப்பா அண்ணனுங்க இந்த வீட்டுக்கு தீ வைப்பாங்க. முன் ஜென்ம எதிரிங்க பசங்களா பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் அப்படின்னு நான் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேம்மா. உன்னோட பிள்ளைங்களை போலீஸ்ல சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கணும். தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிக்கணும். அப்படி செய்யறதுனால மறுபடியும் அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க. முடியலம்மா, எனக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப என்னால முடியலம்மா. அப்படின்னா எத்தனை நாளைக்கு தான் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே நீ இருக்க போற? பைரவ மாதிரி ஆளுங்களை இனிமே உன் பிள்ளைங்க கூட்டிட்டு வரமாட்டாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? வர்றவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து உன்னால செட்டில் பண்ண முடியுமா? நீ உன்னோட காரை விற்க போறேங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் அதை என்னால தாங்கிக்கவே முடியல. உனக்குன்னு என்ன இருக்கு இந்த வீட்டை தவிர? எல்லாத்தையும் கை நழுவ விட்டுட்டா நீயும் கிருஷ்ணாவும் அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் எங்க போவீங்க? எதுக்குமா இதெல்லாம் கொண்டு வந்த? இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த பாட்டிக்கு உங்களை வந்து பார்த்தாலே போதும். இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க சாப்பிடாம போவீங்களா என்ன? இந்த டீயை நீங்க குடிச்சே ஆகணும். என் பேத்தி கையால போட்ட டீயை நான் குடிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் செஞ்ச பாக்கியந்தாம்மா. ஆனா உங்க ரெண்டு பேரையும் நினைச்சாதான்
இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதும்மா. என்னோட பசங்களுக்கு நான் திரும்பவும் பெரிய பிசினஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. இனிமே நான் எதை வச்சு பிசினஸ் பண்றது? நான் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும். நான் இங்க இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படி வேலைக்கு போறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னோட பிசினஸ தோற்கடிக்க முடியாதுன்னு உன் பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்க கிட்ட தோத்து போகவே கூடாது லக்ஷ்மி. நீ ஒரு பிசினஸ் உமனா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். இது உனக்கு போதாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை நீ வித்தோ இல்ல அடகு வச்சோ ஒரு சின்ன அளவுல ஏதாவது ஒரு பிசினஸ் நீ ஆரம்பிக்கணுமா? இத வச்சு ஆரம்பிச்சு நீ உயர்ந்த இடத்துக்கு போகணும். வாங்கிக்க லக்ஷ்மி. வேண்டாம்மா. இது எப்பவுமே உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேம்மா. என்ன மாதிரியே நீங்களும் அந்த குடும்பத்துல இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. நான் நல்லா இருக்கணும்னு அந்த வீட்ல யாருமே நினைக்கிறதில்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு என்னோட நகை மேலதான் கண்ணா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீ இத வாங்கிக்க லக்ஷ்மி. நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும். நிறைஞ்ச மனசோட தான் இதை நான் கொடுக்கிறேன். என்னோட ஆசை உனக்கு எப்பவும் இருக்கும்மா. இத வச்சு நீ முன்னேறி காட்டு லட்சுமி. நான் முன்னேறதுக்கு உங்க ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் மட்டும் போதுமா? இது எனக்கு வேண்டாம். நான் இதை வாங்க மாட்டேன். கிருஷ்ணா, நீயாவது வாங்கிக்க. எதுக்கு அவளை பாக்குற? நான் உன்னோட பாட்டி இல்லையா? நான் என் பேத்திக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். வாங்கிக்கம்மா. பாட்டி ஆசைப்பட்டு தானே இதை கொடுக்குறாங்க. அக்கா, இதை வாங்கிக்கோங்க. இவளுக்கு கொடுத்துதான் பழக்கம். யார்கிட்டயோ எதுவும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. அதான் இப்போ நீ கொடுத்தேன்னா உனக்காக உன்னோட அம்மா வாங்கிக்குவா. நாங்க போயிட்டு வரோம் லக்ஷ்மி. என்னம்மா உடனே கிளம்புறீங்க? யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். அதனால அவங்க பார்க்கறதுக்கு முன்னால நான் வீடு போய் சேரணும். இல்லைன்னா பாவம் இவளும் சேர்ந்து திட்டு வாங்குவா. இப்போ எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சுன்னா எனக்கு நேரம் கிடைக்கிற போல நான் பாட்டி இங்க கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, நீங்க உடனே கிளம்புங்க. போயிட்டு வரட்டுமா கிருஷ்ணா? அம்மாவை நல்லா பார்த்துக்க, சரியா? வா.
அவகிட்ட இதை வாங்குறப்போ நான் ஏன் பேசாம இருந்தேன் தெரியுமா? நான் வாங்காதேன்னு சொன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு இதை சீக்கிரம் அம்மா கிட்ட கொடுத்துடணும். இல்லைனா நான் அம்மாவை மயக்கி இந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டேன்னு அங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி, பாட்டி தான் இந்த நகையை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லம்மா. அதனால பாட்டியோட கை ராசியான கைன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையால கொடுத்த அந்த நகையை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சா அது நல்லா போகும் தானே. அப்படின்னா நான் பிசினஸ் கண்டிப்பா ஆரம்பிக்கணும்னு நீயும் ஆசைப்படுறியா? நீங்க வேற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சின்னதா இருந்தாலும் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா? பிசினஸ்ல நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாட்டியோட நகையை திருப்பி கொடுத்துடலாமா? ஆனா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும்ல. சின்ன அளவுல ஆரம்பிக்கிற பிசினஸுக்கு கண்டிப்பா பேங்க்காரங்க லோன் தர விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கலாமா? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். அப்படின்னா இந்த நகையை நம்ம இந்த வீட்ல வைக்க கூடாது. இன்னைக்கு இந்த நகையை கொண்டு போய் ஏதாவது அடகு கடையில அடகு வச்சு கிடைக்கிற காசை பேங்க்ல போட்டுறணும். நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் பணம் தேவைப்பட்டா நம்ம பேங்க்ல போய் எடுத்துக்கலாம். ஆமாம்மா, அதான் நல்லது. நம்ம உடனே போலாமா? நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். உனக்காக தாம்மா நான் மறுபடியும் இறங்குறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்க கூட இருக்கிறப்போ நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் ரெடி. எவ்வளவு ஆச்சு? 75மா. ஐயோ பாட்டி, மகி அண்ணன், நான் இங்க இருந்து அப்படியே கிளம்பட்டுமா? நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? என் கூட வா. இல்லைங்க, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்ச நேரமா ஆளை கண்ணு ஜெயா சொன்னா. நான் லக்ஷ்மியை பார்க்க போயிருந்தேன். உங்களோட தேவைகளுக்கும் அவசியத்துக்கும் நீங்க அங்க போறீங்களே, என்ன அங்க கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைல்ல? அங்க போறதுக்கு என்ன விசேஷம்? அம்மா உங்களை வந்து இங்க பார்த்து ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலையே. ஆகல. ஆனா எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கொடுத்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சாவுல இருந்து காப்பாத்தினவள என்னால பார்க்காம இருக்க முடியாது. கண்டவளா இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் போயிட்டு இருக்காங்க. உனக்கு வேற வேலையா இல்லையா? அது வந்து மகி அண்ணா, பாட்டி சொன்னதுனாலதான். பாட்டி சொன்னதால அங்கேயும் எங்கேயோ போயிட்டு வருது பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எங்கேயா தவறு விழுந்துட்டா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவியா? நீ தேவையில்லாம இவளை திட்ட வேண்டாம். லக்ஷ்மிக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டா என் கூட யார் வரலைன்னாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை பார்த்து அவளுக்கு உதவி செய்யத்தான் செய்வேன். ஆமா பாட்டி, உங்க கழுத்துல கையில இருந்த நகையெல்லாம் எங்க போச்சு? எல்லாத்தையும் எங்கே கழட்டி வச்சுட்டு போனீங்களா?
நீங்க கலட்டி வைக்க மாட்டீங்க. உங்க உடம்புல அது இல்ல. அதனாலதான் கேட்டேன். ஓ, அப்ப நீங்க சும்மா பார்க்க போல, அவங்களுக்கு உதவி பண்ண போயிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னோட பசங்களை பெரிய அளவுல கொண்டு போய் நிறுத்தின ஒரு தாய நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை ஒரே நாள்ல வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்க இருக்கிறது 2 உயிர். அவங்களும் இந்த உலகத்துல வாழ வேண்டாமா? கடவுள் அருளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவ சொன்னாலும் என்னால முடிஞ்சதை என்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டேன். லக்ஷ்மி நினைச்சானா திரும்பவும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க அவளால முடியும். நீ பாத்துக்கிட்டே இரு. உன்னையும் விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு விஜயலட்சுமி கண்டிப்பா வருவா. அந்த அளவுக்கு பவர் அவ கையில இருக்கு. நீ வாமா உள்ள. ராஜி என்ன பண்றா ஜெயா? தூங்குறாரு மாமா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பார்க்க சொல்லு. சரி மாமா. இந்த கிழவி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாளே. இதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி கூட கிடையாது. வாங்க மேடம். வாமா. உட்காருங்க மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு தங்க நகையை அடகு வைக்கணும். இந்தாங்க. எங்க கொடுங்க. பாலகிருஷ்ணா உள்ள வாப்பா. மேடம் குடிக்கிறதுக்கு ஏதாவது? வேண்டாம், தேங்க்ஸ். இந்தாங்க, இதை உடனே கிளியர் பண்ணுங்க மேடத்தோடது. சரிங்க சார். கேஷ் எவ்வளோ தேவைப்படும்? எவ்வளோ கிடைக்கும்? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. பார்க்குறேன் மேடம், மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். ஓகே. விஐபி மாதிரி இருக்காங்க. பட் கொண்டு வந்த நகை எல்லாமே டூப்ளிகேட். இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. சார் ஒரு நிமிஷம். ஜஸ்ட் a minute. ஓகே. என்ன சார் ஒரு பிரச்சனை சார். என்னாச்சு? அந்த நகைகள் எல்லாமே டூப்ளிகேட் சார். டூப்ளிகேட்டா? ஆமாம் சார். சரியா செக் பண்ணீங்களா? என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை, நமக்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் தெரிஞ்சவங்க மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவோம். இவங்க நல்லா பிளான் பண்ணி தான் சார் வந்திருப்பாங்க. போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா நல்லது. உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். ஒருவேளை எஸ்கேப் ஆயிட்டா? சரி சார். ஹலோ, நாம இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது. என்னாச்சுமா? என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னம்மா, நம்ம நகையை வச்சு பணம் வாங்க தானே வந்திருக்கோம்.
கடன் ஒன்றும் கேட்க வரலல்ல? எல்லாம் ஓகே மேடம். ஆனால் கேஷில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. ஆ. நிமிஷம் ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? கேஷ் இது வரைக்கும் இன்னும் வரலையா? வந்துருச்சுங்க மேடம், இப்போ வந்துடும். யார் அவங்க? இதோ இவங்க தான் சார். இவங்களா? நல்லா இருக்க. இந்த புது பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எங்கயா நகையெல்லாம்? இதோ இங்க இருக்கு சார். இந்தாங்க சார். இதான் சார் அது. இந்த நகையை தான் நீங்க அடகு வைக்க கொண்டு வந்தீங்களா? ஆமா. அப்படின்னா இது எல்லாமே டூப்ளிகேட் தான். இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க மிஸ்டர், யாருன்னு பார்த்து பேசணும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் போலி நகை அடமானம் வச்சு பணம் வாங்குறது கிரிமினல் குற்றம் மேடம். சார் இது எல்லாமே இவங்களுக்கு தான். இவங்களை எங்கேருந்து கூப்பிட்டு போங்க. சார் வேண்டாம் வேண்டாம், இதுக்கப்புறம் இங்க ஒரு சீனை நம்ம உருவாக்க வேண்டாம். உங்களுடைய அவமானம் உங்களுக்கு தான். வாங்க. அம்மா, பயப்பட வேண்டாம், வா. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.